السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. இன்றைக்கு நமது கிளாஸுடைய தலைப்பு என்னன்னா, முஸ்லீமுடைய ஆச்சரியமான வாழ்க்கை அப்படிங்கிறது. இது முஸ்லீமுடைய ஆச்சரியமான வாழ்க்கை அப்படிங்கிறப்போ இது ஒரு பொதுவான கேட்கும்போது பொதுவானது. ஆனால் ஒரு சராசரியான முஸ்லீம் அல்லாத எல்லா விஷயங்களையும் அறிந்த, மார்க்க விஷயங்களை அறிந்த ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு ஆச்சரியமானது அப்படின்னா யாருக்கு ஆச்சரியம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யாருக்கு ஆச்சரியம்னா, எப்படிப்பட்ட ஆச்சரியம்? இஸ்லாத்தை கடைபிடிக்காத அல்லது இஸ்லாத்திற்கு அல்லாத எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்தவமாக, யூதமாக அல்லது எல்லா கோட்பாடுகள், கொள்கைகள், சித்தாந்தங்களை எடுத்துக்கொண்டாலும் அதை அனைத்துமே இஸ்லாத்திற்கு வெளியே வச்சு பார்த்து ஒரு முஸ்லீம் அல்லாதவன் இப்படி வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களை விட முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள், உலக அளவிலே, தோற்ற அளவில் இல்லாமல் மற்ற விஷயங்களில் மனதளவில் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வித்தியாசப்படுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய ஆச்சரியமான வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். மனிதன் நிலை தடுமாறக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால், அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தை விட மனிதன் என்பவன் அவனுடைய கொள்கைகளை தலைகீழாக மாற்றுவதற்கும், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய ப்ரொஃபஷன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள், வாழ்க்கைக்கான ஒரு கொள்கையை தலைகீழாக மாற்றுவான் மனிதன். எப்போ அப்படின்னு சொன்னால், அவனுடைய கஷ்டமான சூழ்நிலையின் போது. அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கொள்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு, ஒரு வேலை கிடைக்கலன்னா இன்னொரு வேலையை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மனிதன் எப்போ மாறுவான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய கஷ்டமான காலகட்டத்தில். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை என்பது அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிலை தடுமாறாத ஒரு கொள்கையாக கொண்டது தான் முஸ்லீம்களுடைய கொள்கை. இது முஸ்லீம் அல்லாதவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய கொள்கைகளை விட அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இஃப்தாருக்கு அழைச்சாலும் வந்து கொள்வாங்க, அல்லது எந்த ஃபங்க்ஷனுக்கு அழைத்தாலும் வந்து கொள்வாங்க. ஆனால் அதே போல் நாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் போக முடியாது. இப்போது நான் இஃப்தாருக்கு கூப்பிட்டா அவங்க வருவாங்க, பிரச்சனை இல்லை, அவங்களுடைய மார்க்க அடிப்படையில். ஆனால் நம்மளுடைய மார்க்கம் சில விஷயங்களை என்ன செய்யுது, எல்லா விஷயத்துக்கும் போகக்கூடாது, சில விஷயங்களுக்கு போய்க்கலாம், அவங்களுடைய திருமண விஷயம், அந்த விஷயம். ஆனால் நிறைய விஷயங்களுக்கு முஸ்லீம்களால் போக முடியாத ஒரு சூழலை இந்த மார்க்கம் நமக்கு வைத்திருக்கு. இப்படி நாம் அவர்களை விட்டு வேறுபடுகிறோம் முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படையில். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், மன உறுதியாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் தான். அவன் எப்படி அந்த விஷயங்களில் மாறுபடுகிறான் என்பதை நாம் பார்க்கணும். முதலாவதாக, நடுநிலையான ஒரு மார்க்கம் கொண்டவர்கள் தான் இந்த முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? நடுநிலை என்பது எதில் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால், தன்னுடைய செயல்பாட்டில் மட்டும் இல்லை. இது இன்னொன்று என்னென்னா, இது நாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கடைபிடிக்கணும். சரிங்களா? இது முஸ்லீம் சமூகத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. இப்படி தான் இருக்கணும், இல்லாத சமயத்தில் நம்ம மாற்றிக்கொள்ளணும், சிலது நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆரோக்கியத்தின் அடிப்படையிலையும் ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான்னா நடுநிலையாக இருப்பான். அதே போல் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலையும் நடுநிலையாக இருப்பான். சில பேர் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், பணம் சில நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும், சதக்கா செய்யணும், நிறைய காசு கொடுக்கணும், மக்களுக்கு, ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசை, ஆர்வம் அதிகப்பட்டுருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கோடிக்கணக்கில் சில பேர்லாம் சதக்கா செஞ்சுருவான், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கிலலாம் சதக்கா செஞ்சுருவான். உடனே ஆர்வம் வந்த உடனே கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு ஆர்வம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நினைப்பான், அவ்வளோ கொடுத்துருக்க வேண்டாமே, அதில் ஒரு பாதி கொடுத்துருக்கலாம் இப்படின்னு மனுஷன் நினைப்பான். ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், இப்படி இருக்க மாட்டான், நடுநிலையாக இருப்பான். அவனுக்கு எந்த அளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுப்பான். இது போல ஆரோக்கியத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, கொள்கையினுடைய பிடிப்பாக இருந்தாலும் சரி, என்ன செய்வான், அமல்களில் ஒரு நேரத்தில் பார்த்தா சில பேர்
நல்ல அமல் செய்யக்கூடியவராக இருந்துகிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. இப்படியும் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். நடுநிலையை பேணக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருப்பான். கஷ்டமான சூழலில் கூட ஒரு முஃமினுக்கு வழி என்பது திறக்கும் என்பதை அவன் அறிந்திருப்பான். உதாரணமாக ஒரு முஸ்லீம் அல்லாதவரை எடுத்துக்கிட்டா அவருக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னு வைங்களேன். அந்த கஷ்டத்தின் பொழுது அவர் என்ன செய்வார்னா, அந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு தான் முதல்ல நினைப்பார். இந்த கஷ்டம் எப்படியாவது நம்ம விட்டு போகணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு வந்துடணும் அப்படின்னு. ஆனா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவர் என்ன நினைப்பார், இந்த கஷ்டமான சூழ்நிலை வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையினுடைய மற்றொரு திருப்பு முனையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு வருவதற்கு பதிலாக இந்த சிறிய சோதனையை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்ற மனநிலை ஒரு முஸ்லீமுக்கு வரும். அப்போ கஷ்டம் என்பது ஒரு முஸ்லீமுடைய ஒரு சுழற்சியினுடைய ஒரு அம்சம். உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சியை நாம தெரிந்து கொள்ளணும். எப்படின்னா, கஷ்டமான சூழல் உள்ள மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னா, நல்ல உழைச்சி முயற்சி செஞ்சு உழைச்சி கஷ்டமான சூழல் உழைக்கக்கூடிய மக்களை உருவாக்கும். கஷ்டமான சூழல் உள்ள மக்கள் உழைக்கக்கூடிய மக்களாக உருவாகுவார்கள். உழைக்கக்கூடிய மக்கள் வசதியை உருவாக்குவாங்க. வசதியான மக்கள் அவர்களுக்கு பிறகு சோம்பேறிகளை உருவாக்குவார்கள். சோம்பேறிகள் யாரை உருவாக்குவாங்க, ஏழ்மையை உருவாக்கிடுவாங்க. பிறகு ஏழ்மை கஷ்டம் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கவங்க உழைப்பாங்க, திருப்பி பணக்காரங்க ஆவாங்க, அதுக்கு பிறகு சோம்பல். இப்படித்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும், சந்ததியினருடைய வாழ்க்கை இப்படிதான் ரொட்டேஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஆனா இதை நாம சொல்லலை. ஒரு முஸ்லீம் என்ன செய்வான்னா, தனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமான சூழல் எதுவாக இருந்தாலும் அது வேறொரு வழியை எனக்கு திறந்து வைக்க போகிறது என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு இருக்கும். அதனால தான் நாம பார்க்கலாம், நாம இந்த சவுதிக்கு இப்போ உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு ஊர்ல ஏற்பட்டதுனால தான் வந்திருப்போம். இதே கஷ்டம் நமக்கு அந்த ஊர்ல ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்போம், அல்லது வேற ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுரும், வேற ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒன்றின் காரணமாக சரி ஊரை விட்டுட்டு எல்லாம் நம்ம இங்கே வந்துருவோம்னு சொல்லி வந்திருப்போம். மாஷா அல்லாஹ் அங்கே வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு வழி திறக்கப்படுது. அப்போ நம்ம இங்கே ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கிறோம் அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா ஒரு கஷ்டமான சூழல். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டமான சூழல் ஒரு நல்ல நிலையை உருவாக்கும் என்பதை ஒரு முஸ்லீம் புரிந்து வைத்திருப்பான். முஸ்லீம் அல்லாதவரால் இதை புரிந்து வைக்க முடியாது. அதே போல ஒரு முஸ்லீம் அல்லாதவரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொன்னால், நல்ல வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவராக, நிறைய நேர்ச்சை செய்யக்கூடியவராக, முடிகளை இறக்கி கொண்டு தீயில ஏறிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய வணக்கங்களை செய்வாங்க. இப்படியெல்லாம் வணக்கம் செஞ்சதற்கு பிற்பாடு அவர் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். தன்னுடைய இறைவனிடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கக்கூடிய நேரத்தில் அது நிறைவேறலன்னா என்ன செய்வார், அந்த கடவுளை திட்டுறது, அல்லது இது எனக்கு ஏன் இப்படி நடக்காமல் போகுது, எனக்கு அந்த கிரகத்தில் ஏதோ பிரச்சனை போல, இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் கேட்டது கிடைத்தது என்று சொன்னால் அது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஒரு தேர்வு அது. ஆனால் எனக்கு கிடைக்காமல் அது என்னை விட்டு தப்பி போகிறது என்று சொன்னால் அது அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய தேர்வு. நான் உன்னை கேட்கிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய தேர்வு, அதை அல்லாஹ் தந்து விட்டான் என்று சொன்னான். அதை எனக்கு அல்லாஹ் தரல அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்தது என்று ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனதை உறுதிப்படுத்திக் கொள்வான். அப்ப அவனுக்கு அதுலேயும் ஒரு நிம்மதியான வாழ்வு தான் முஸ்லீமுடைய ஆச்சரியமான வாழ்வு. அதுதான் அந்த தலைப்பு. அப்ப அல்லாஹுவை நம்பிய ஒரு முஸ்லீம் அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குலை வைத்திருப்பான். அல்லாஹுவை முழுமையாக நம்பக்கூடிய அந்த ஒரு பண்பை இந்த முஸ்லீம் என்பவர்கள் என்ன செய்திருப்பாங்க, வைத்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதுல தவக்குலை நாங்க கவனிச்சது கிடையாது. தவக்குல் முஸ்லீம்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு, உனக்கு இருக்கு, எனக்கு இருக்குன்னு பேசுவோம். ஆனா தவக்குலை நல்லா புரியக்கூடிய இடத்துல ஒன்றுதான் பயணத்தினுடைய துவா. நாங்க பயணம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹான் அல்லதி சஹர்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினி. இது வரக்கூடிய துவால அந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம், அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபி சஃபர். அதில் நம்ம சொல்றோம் அல்லாஹும்ம அந்த சாஹிபு ஃபி சஃபர். என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் நீ என்னுடைய பயணத்தினுடைய தோழனாக இருக்கிறாய். அல்லாஹும்ம அந்த சாஹிபு என்னுடைய தோழனாக இருக்கிறாய். இதுல ஃபி சஃபர்ல என்னுடைய தோழனாக இருக்கிறாய் என்று ஒரு மனிதன் பயணத்துல என்னுடைய தோழனாக என்னுடைய இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு மன நிம்மதி. அதற்கு அடுத்ததாக அந்த துவால வரக்கூடிய வார்த்தை தான் என்னன்னா, வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல். ஹலீஃபாவாக இருக்கிறாய் எதற்கு, என்னுடைய வீட்டிற்கு. என்னுடைய வீட்டுல என்னுடைய மனைவிகளை, பிள்ளைகளை, அல்லது என்னுடைய சொத்துக்களை, சுகங்களை எல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த பயணத்துல இந்த சொத்துக்களுக்கெல்லாம் யாரு ஹலீஃபா, எனக்கு பிறகு நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் யாரை வைத்து விட்டு வந்திருக்கிறேன் பொறுப்பாக அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அந்த துவா சொல்லு.
வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய வீட்டிற்கு உன்னை ஹலீஃபாவாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஒரு மனுஷன் வாரான்னு வைங்களேன், அவனுடைய நிம்மதி எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த நிம்மதியை வந்து அல்லாஹ் அல்லாத யாராலையுமே உணர்ந்து கொள்ள முடியாது. வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு, யா அல்லாஹ் எல்லாமே உன்னுடைய பொறுப்பில் நான் விட்டுட்டு நான் போகிறேன் யா அல்லாஹ், வேற யாரை வச்சாலும், தந்தையை வச்சாலும், அண்ணனை வச்சாலும், தம்பியை வச்சாலும் அந்த நிம்மதி வராது. ஆனால் அல்லாஹுவை வைத்து விட்டு ஒரு மனிதன் போகக்கூடிய நேரத்தில், இந்த துவா ஓதக்கூடிய நேரத்தில் அவனுடைய தவக்குல் என்பது பொருளை அவனுடைய தவக்குல் என்பது மிக உறுதியான ஒரு தவக்குலாக, நிம்மதியான ஒரு மனிதனாக ஒரு முஸ்லீம் இருப்பான். அதே போல தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்க பாருங்க, நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா தான் அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி, தெரியுமா? அது அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி இலைக்க வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக்க அப்படிங்கிற ஒரு துவா இருக்கு. இதை வந்து நாம வந்து இரவுல தூங்கிக்கிட்டு ஓதிக்கிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா மௌத்தானா சொர்க்கத்தை தவிர வேற இது இல்லை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கு. அப்போ இந்த அல்லாஹும்ம அஸ்லம் து நஃப்சி இலைக்க வஜ்ஜஹத்து வஜ்ஹி இலைக்க ஃபவல் து அம்ரி இலைக்க வஜல் து லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் ரஹ்பத்தன் இலைக்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய வசனம் தான் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் அப்படிங்கிற வார்த்தை. இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்றோம், லா மல்ஜா வலா மன்ஜா, அதாவது ஒதுங்கும் இடமும் உன்னை விட்டு தப்பித்து போவதற்கு உன்னை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஒதுங்குவதற்கும் உன்னை விட்டு தப்பித்து ஓடுவதற்கும் உன்னிடத்தில் திரும்பி வருவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஒரு அழகான ஒரு விஷயம். தூங்குவதற்கு முன்பாக என்னுடைய எல்லா காரியங்களையும் உன்னை விட்டு நான் வந்து பாவம் செய்யறேன் அல்லது வேற ஏதாவது செய்யறேன், அல்லது எனக்கு ஒதுங்குமிடம் தேவை, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, என்னை வந்து ஒரு ஒதுங்குமிடம் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ அல்லாஹுவை தவிர வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி மனதுல நாங்க எடுத்துக்கொண்டு தூங்கக்கூடிய நேரத்துல இன்னொரு துவா இருக்கு. என்ன துவா? கடைசியாக சொல்றது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வா அஹ்யா. இதுல நாம சொல்றோம், யா அல்லாஹ் நீ தான் மரணிக்க வைக்கிறாய், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய் என்றதை நாங்க சொல்லிக்கிட்டு தூங்கக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லீமுடைய அந்த நிம்மதி, இதெல்லாம் வந்து அர்த்தத்தோட நாங்க சொல்லணும். இந்த துவாக்களை வந்து அர்த்தத்தோட ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய நேரத்துல அவனுடைய எல்லா கவலைகள், இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, தூங்கக்கூடிய நேரத்துல தான் எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது, தலைக்கு வருது. இந்த பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இவனுக்கு அதை அனுப்பணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த துவாவை மனசார சொல்லிக்கிட்டு நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டி விட்டு நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் அதே போல ஒரு நிம்மதியை இஸ்லாம் அல்லாதவர்களால் இன்றைக்கும் உணர முடியாது. இதை நாங்கள் வழங்கிக்கொள்ளணும். அதே போல் தூங்கி முழிச்ச உடனே என்ன துவா சொல்கிறோம்? தூங்கி முழிச்ச உடனே சொல்கிறதா இல்லையா? சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். இது ஒரு அழகான துவா. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நாங்கள் மௌத்தாயிட்டோம். தூக்கம் என்பது ஒரு மரணம், சிறு மரணம். அந்த மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தான் எங்களை என்ன செய்யறான், காலையில உயிர் கொடுத்து எழுப்புறான். அதுதான் அந்த துவா சொல்லித்தரு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மௌத்தானதுக்கு பிறகு வைலகின் நுஷூர். அப்போ இந்த துவாவை ஒரு மனிதன், அல்லாஹுவை நம்பிய மனிதன் அல்லாத மனிதர்கள் காலையில முழிக்கக்கூடிய நேரத்துல எப்படி முழிப்பாங்கன்னா, சில பேருக்கு வேலை இருக்காது, வேலை கிடைக்காம இருப்பாங்க, சிலது வந்து சில பிரச்சனைகளோட இருப்பாங்க. முழிக்கக்கூடிய நேரத்துல என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் தான் இன்னைக்கு முழிச்சோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு முழிக்காம இருந்திருக்கலாமோ, அப்ப அப்படியே தூங்கி இருக்கலாமே இப்படின்லாம் நினைக்கக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லீம் என்ன நினைக்கிறான், எனக்கு உயிர் கொடுத்து என்னை எழுப்பியவன் யார்? நான் மௌத்தாயிட்டேன் நைட்டுல, அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டான், அல்லாஹ் திரும்பவும் எனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹ் தான் என்னை காலையிலையும் என்னை கவனித்தவன் அவன் தான் என்பதை நாங்கள் வந்து மனசார அந்த துவாவை ஓதிவிட்டு எழும்பக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி என்பது யாருக்கும் கிடைக்காத ஒரு நிம்மதி என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹோடு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம், ஒரு மரணம் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு குழந்தைகளுடைய மரணமோ அல்லது தாய் தகப்பனுடைய மரணமோ மற்ற எல்லாருக்கும் வராதது நமக்கு வருதா, அல்லது நமக்கு வரலை வேற எல்லாருக்கும் வருதா அப்படின்னா, முஸ்லீம்களுக்கும் வருது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் வருது. ஆனால் அந்த மரணத்தின் போது நாம எப்படி கையாளுறோம் அந்த மரணத்தை, அவர்கள் எப்படி கையாளுறாங்கன்னு பாருங்களேன். அதுல பெரிய ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு மனிதன், ஒரு வாப்பா மௌத்தான உடனே ஒரு கவலை ஏற்படும் மனிதன் என்ற அடிப்படையில் இயற்கையாக. ஆனால் அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். இதை மனசார நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நிம்மதி. வாப்பா எங்கே போயிட்டாரு, மற்றவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது, அவங்களால அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. எப்படி இதை நான் சமாளிக்கிறது, எப்படி நான் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க மரணத்தை. ஆனால் முஸ்லீம் எப்படி ஏற்றுக்கொள்வான்? வாப்பா எங்கே போனாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு கிடைக்கணும்னு நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அவரை சந்திக்க போகிறோம் என்ற ஒரு ஆறுதல் என்பது
ஒரு முஸ்லீமுடைய ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே போல் வட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் வட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன்பா இதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதானே, நிறைய ஆஃபர்லாம் போடுறானுங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை இல்லை வேணாம், எங்கள் மார்க்கம் இதை அனுமதிக்கலைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, மார்க்கத்தை சொல்லியே நாசமாக போகிறானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குரான்ல கூட ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். முனாஃபிக்குகளும் இந்த காஃபிர்களும் என்ன சொல்லுவாங்களாம், இவர்களை மார்க்கம் ஏமாற்றி விட்டது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை பார்த்து சொல்லுவாங்களாம். அந்த அளவிற்கு முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா ஹலாலை பேணுவாங்க. அவர்கள் ஹராமான வேலைக்கு போக மாட்டாங்க. சில நண்பர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், இந்த பேங்கிங் வேலைக்கெல்லாம் போகாமல் இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன்னு இருப்பாங்க. அப்போது மக்கள் என்ன பேசுறது, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஆச்சரியமாக இருக்கும், இவன் மார்க்கம் இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீமால தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை அதன் மூலம் ஏற்படுத்தி இருப்பான் என்ற அந்த நம்பிக்கை என்பது ஒரு முஸ்லீமுக்கு மட்டும் உள்ள நம்பிக்கை. அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் ரத்தம் கொடுக்குறோம், ரத்த தானம் செய்கிறோம். என்ன அடிப்படையில் செய்கிறோம், இது அல்லாஹுவை நம்பிய ஒருவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மனதார கொடுக்க முடியும். எல்லாரும் கொடுப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும் கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது, நிம்மதியான ஒரு உள்ளம். இந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னிடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் நீ இதற்கான கூலியை நான் மறுமை நாளில் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த உள்ளத்தோட மனதார கொடுக்கறது வேற. ஆனால் உலக லாபங்களுக்காக கொடுக்கிறதோ அல்லது மனிதாபிமானம்ங்கிற அடிப்படையில் அது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு லாபம் இருக்கும். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எந்த லாபமும் இருக்காது. உலக அடிப்படையில் எந்த லாபமும் இருக்காது இந்த ரத்தத்தை கொடுக்கறதுல. ஆனால் அதை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்கள். உலகம் முழுவதும் சவுதி அரேபியாவில் எடுத்துக்கொண்டாலும், கத்தாரில் எடுத்துக்கொண்டாலும், இந்தியாவில் எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக ரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் யார், இஸ்லாமியர்கள். சென்னை பெருவெள்ளத்தில் உதவியர்கள் யார், இஸ்லாமியர்கள். கேரளாவில் மலைச்சரிவு ஏற்பட்டது, உதவியர்கள் முன்னுக்கு நின்று உதவுனாங்க யார், முஸ்லீம்கள். அங்கேயும் தொழுதாங்க முஸ்லீம்கள். அந்த நிலச்சரிவின் பொழுது மக்களை காப்பாற்றுறாங்க, அங்கே நின்று தொழுறாங்க. மக்கள் கேட்குறாங்க, இங்கே நின்று தொழுறதுக்கு என்ன இருக்கு, இங்கே நின்று உங்களுக்கு தொழுறதுக்கு என்ன இருக்கு, பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வை நாங்கள் வணங்குறோம். இந்த மலைக்கு சொந்தக்காரன் அவன், இந்த மலைக்கு சொந்தக்காரன் அவன் கையில் இருக்கு, அவனை நாங்கள் வணங்குறோம். அவனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று நம்புகிறோம். அது ஒரு முஸ்லீம் ஊர் தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த ஊர். அப்போ அதில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு அவ்வளோ அதிகமாக இருந்தது. என்ன காரணம், ஒரே ஒரு காரணம், மரணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் நிற்க போகின்றோம். அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இதற்கான கூலியை வழங்குவானே தவிர வேறு எந்த கூலியும் நாங்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கல என்று ஒரு முஸ்லீமினுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நிலைப்பாடு. வேறு யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக நீங்கள் கொரோனாவுடைய பீரியடில் பார்க்கலாம். கொரோனாவுடைய பீரியடில் முஸ்லீம்களை போல உதவி செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறதுலேருந்து அவர்களை ஏற்றிக்கொண்டு, ஒரு பெண்மணி கூட ஒரு வீடியோவில் சொல்லுவாங்க, என்னை ஆட்டோவில் கொண்டு விட்டது கடவுளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லீம் பெயரை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவர் கடவுள் இல்லை, கடவுள் என்ன போதித்தாரோ அது அந்த அடிப்படையில், அந்த நம்பிக்கையில் ஒரு பெண்மணியை நான் காப்பாற்றி கரை சேர்த்ததற்கு பிறகு எனக்கு அந்த நோய் வந்தாலும் நான் எங்கே தான் போவேன், அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல ஒரு அடியானாகத்தான் போவேன் என்ற நம்பிக்கையோட ஒரு முஸ்லீம் அந்த காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நாங்கள் விளங்கணும். ஏன்னா கலா கதிர் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். விதி அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் என்ன செய்திருப்பான், நம்பியிருப்பான். விதியை நாங்கள் எப்படி நம்பணும் அப்படின்னு சொன்னால், வந்ததில் பெருமைப்படாமல் இருப்பதற்கும், நல்லா கேளுங்க, வந்ததில் பெருமைப்படாமல் இருப்பதற்கும் விட்டு போனதில் கவலைப்படாமல் இருப்பதற்கும் இந்த கல்லா கதிரை நாங்கள் நம்புகிறோம். புரியுதா? வந்ததில் பெருமை இல்லை, ஏன்னா அல்லாஹ் எங்களுக்கு விதிச்சிருக்கா, வந்திருக்கு. என்னுடைய முயற்சியோ என்னுடைய திறமையோ இதுவெல்லாம் அல்ல, அல்லாஹ் எனக்கு விதித்தது வந்திருக்கு அப்படிங்கிறதுல பெருமை காட்டாமல் இருப்பதற்கும், எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி பெருமை காட்டாமல் இருப்பதற்கும், என்னை விட்டு ஏதாவது தப்பி போய் விட்டது, சொத்து போயிருச்சு அல்லது ஏதோ ஒன்று போயிருச்சுன்னு வைங்களேன், இதை பற்றி நான் கவலைப்படாமல் இருப்பதற்கும், ஏன்னா அல்லாஹ் எனக்கு எழுதியிருக்கிறான், அது போயிருச்சு, அவ்வளவுதான். இதற்காகத்தான் கலா கதிரை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். முஸ்லிம்கள் அதை நம்புகிறார்கள். அதனால்தான் இது ஒரு முஸ்லிமுடைய பெரிய ஒரு பலம், உள்ளத்திலான ஒரு தூண் தான் என்ன, இந்த கலா கதிர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு தோல்வி மாதிரி ஏற்படுது. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மலைக்கு மேலே ஏற்றி வைக்கிறாங்க, நீங்கள் கீழே இறங்காதீங்க, எப்போ எங்களுடைய உடல்களை கழுகுகள் கொத்தி தின்பதை நீங்கள் கண்டாலும் இறங்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஆனால் உஹதுடைய மலையிலிருந்து அந்த சஹாபாக்கள் போர் முறிஞ்சிருச்சு, கனிமத் பொருட்களை எடுக்கிறதுக்காக இறங்கி வந்துட்டாங்க. இறங்கி வந்ததற்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க காஃபிர் படையில் இருக்கிறாங்க. அவங்க பின்னால் இருந்து சுற்றி முஸ்லீம்களை அடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு எல்லாம் உடையுது, முகத்திலிருந்து ரத்தம் வடியுது. இப்போ பெரிய ஒரு போர்க்களம். அதில் முஸ்லீம்களுக்கு கிட்டத்தட்ட தோல்வி. ரசூலுல்லாஹ் தப்பித்து மலைக்கு மேலே போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ இந்த போர்க்களத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்குகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க,
இந்த மக்கள் இந்த போருக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க நடந்து முடிஞ்சோன்னு சொல்றாங்க, இவர்கள் வந்து நம்மளோட இருந்திருந்தா உஹதுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஒரு 300 பேர் ரசூலுல்லாவோடே வந்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, இந்த மக்கள் நம்மளோட வந்திருந்தா இறந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க இந்த வசனத்துல. நம்மளோட வந்திருந்தா என்ன செய்திருக்க மாட்டாங்க, இவர்கள் வந்து இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் அதற்கு பதில் சொல்றான், அவர்களுக்கு அப்போ சொல்வதில் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான் அப்படி சொல்றவங்கல்ல அவங்க உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் மரணிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, அவங்களுக்கு தான் தெரியும் தானே இங்க போனா மரணம் ஏற்படும், அப்படிதானே சொன்னது. உண்மையாக போனது பயந்து ஓடுனது. பயந்து ஓடிட்டு முஸ்லிம்களை பார்த்து என்ன சொல்றாங்க, போகாம இருந்திருந்த எங்களை மாதிரி போகாம இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டானே, நான் சொன்னேன் கேட்டியா. இதை மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. நீ வந்து தாடி வச்சுட்டு இந்த மாதிரி வேலை தேடி போறிய, வேலை கிடைக்குமா, வாத்தியா கிடைக்கல. போனது நல்ல விஷயத்திற்கு, மக்கள் முஸ்லிம்கள் போனது நல்ல விஷயத்திற்கு, ஏதோ ஒரு தவறாக நடந்துருச்சு. இதனால என்ன செய்யறாங்க, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அப்பவே சொன்ன கேட்டியா இப்படிங்கிற மாதிரி முனாஃபிக்கள் என்ன செய்யறாங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி சொல்றீங்கல்லப்பா நீங்க, உங்களுக்கு தான் வந்து எல்லாம் தெரியுது இல்லை, இங்க போனா சாவு இருக்கு அப்படின்னு, நீங்க மரணிக்காம இருங்க பார்ப்போம் அப்படின்றான். உனக்கு மரணம் வராம இருக்குமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறான். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, எந்த விஷயம் நடந்தாலும் கத்தர் அல்லாஹு அல்லது கதருல்லாஹி வமா ஷா அஃபால், எல்லாமே யாரால தான் நடக்குது, அல்லாஹுடைய சக்தியினால் அன்றி வேற எதனாலும் நடப்பதில்லை என்ற ஒரு நம்பிக்கை வந்து முஸ்லீமுடைய ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கொடுப்பது மட்டும்தான் அல்லாஹுடைய அருள் இல்லை, எடுப்பதும் என்னதான் அல்லாஹுடைய அருள் தான், தடுப்பதும் அல்லாஹுடைய அருள் தான், கொடுப்பதும் அல்லாஹுடைய அருள் தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது இப்போ நடந்த ஒரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லண்டன் போன ஒரு ஃப்ளைட் அப்படிதானே. இந்த லண்டன் போன ஃப்ளைட், இந்த நீங்க லண்டனுக்கு போகணும் அல்லது அமெரிக்காவுக்கு போகணும்னு சொன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும். உண்மையா அந்த விசா கிடைக்கிறதுலேருந்து அந்த பாஸ்போர்ட் கிடைக்கிறது அவ்வளோ சிரமம். அதுக்கு அந்த எக்ஸாம், IELTS எக்ஸாம், அது இது எல்லாம் எழுதணும், அவ்வளோ காசு அதுக்கு செலவு பண்ணணும். கனவு, பெரிய ஒரு கனவு சில பேருக்கு அமெரிக்கா போகிறது, லண்டன் போகிறது. ஆனால் இந்த மக்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அவர்களுக்கு தெரியாது நாம் போக போகிறது மரணத்தை தேடி. மரணம் அவர்களுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கஷ்டப்பட்டாவது அங்கே வருவாங்க. இது அல்லாஹ்வுடைய அந்த கதிர், அல்லாஹ் கதிருடைய ஒரு பெரிய ஒரு இது. அப்போ அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது நமது முடிவு இதுதான் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து ஒரு பெண்மணி நினைக்கிறேன், அவர்கள் வந்து ஒரு அந்த நிற்கிறாங்க, இந்த டிராஃபிக்ல நின்று லேட் ஆகி போக முடியாமல் ஆயிடுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளோ சிரமம் அவங்களுக்கு, மன கஷ்டம், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியாது இங்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இது என்ன, ஒரு அருள். எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமும் சூழ்நிலையும் நமக்கு இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, இந்த சிரமத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு அருள் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் விளங்கணும். இந்த பெண்மணி முஸ்லீமாக இருந்தா அந்த டிராஃபிக்ல மாட்டணும்னு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு நலவு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாது, அறியாமையில இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். எந்த ஒரு சிரமம் வந்தாலும் இதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு நலவை வைத்திருக்கின்றான் என்பதை முஸ்லீம்கள் என்ன செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அவர்கள் வந்து பயப்பட மாட்டார்கள். இந்த உலகத்துல இப்போ இங்க வந்திருக்கிறோம், சவுதிக்கு வந்த உடனே இங்க சூழல்கள் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மாறக்கூடிய அந்த நிலையை நீங்க பார்ப்பீங்க, அப்படிதானே. அங்க இது போர் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பயம் நமக்கு, வேலையெல்லாம் போயிருமோ, ஊருக்கு திருப்பி அனுப்பிடுவானுங்களோ, அல்லது இந்த பெட்ரோல் விலை, தங்கம் விலை இதெல்லாம் உயர்ந்துருமோ, இப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சாச்சு. மனிதனுக்கு எப்படின்னா, கிடைக்கிற வரைக்கும் கிடைக்காம இருக்கும்ல, அப்போ தவக்குள் அதிகமாக இருக்கும். நமக்கு எப்படியா ஏதாவது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி. கிடைச்சதற்கு பிறகு தவக்குள் இல்லாம ஆயிரும். எல்லாம் கிடைச்சதற்கு பிறகு, இப்போ உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னு வைங்களேன், அடுத்த செகண்ட் நம்ம என்ன நினைப்போம்னா, எப்படியாவது போயிருமோ இது, இப்படிங்கிற ஒரு கவலை வரும். இதுதான் தவக்குள் இல்லாத ஒரு சூழல். முஸ்லீம்களுக்கு அது இருக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்ன நினைக்கணும்னா, வலா தஹினு வலா தஹ்சனு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். இன்னைக்கு நாங்க எதை சாப்பிடுறோமோ அதே சாப்பாடு அல்லாஹ் நாளைக்கு என்ன சாப்பிடுவோங்கிறதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ் அவனை விட்டு பிரியாது, அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் அவனுக்கு கிடைக்காத வரை. அவனுடைய வாயில் அவன் சாப்பிட்ற ஒரு சோறு சாப்பாடு அவனுக்கு வரலைனாலும் அவனுடைய மவுத்து போகாது, மவுத்தாக மாட்டான் அவன், அது கிடைத்தே தீரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால அங்கலாய்க்கக்கூடாது. அந்த அங்கலாய்ப்பு நம்ம இடத்துல வந்தாலும் கூட அமல்களில் குறைவு வைக்கக்கூடாது. தொழுகையா இருந்தாலும் சரி, திக்ராக இருந்தாலும் சரி, பயமான சூழல் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் அமல்கள் என்ன செய்யக்கூடாது, குறைவு ஏற்படுத்தி விடக்கூடாது. சோதனைகளை வந்து அல்லாஹ் ரொம்ப அதிகப்படுத்த மாட்டான். அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களுக்கு இந்த உலகம் தானே சொர்க்கம், முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை, முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் தான் என்ன, அதுதான் வீடு அவர்களுக்கு. இந்த உலகம் என்பது சிறைச்சாலை, இந்த உலகம் என்பது காஃபிர்களுக்கு சொர்க்கம்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் இந்த எப்படி சொல்றான், இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சமுதாயம் ஆகிவிடும் என்ற பயம் இல்லைன்னு சொன்னா, நான் வந்து காஃபிர்களுக்கு தங்கத்தினாலான வெள்ளியிலான வீடுகளை நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஒரு சமுதாயம்னா என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் எப்படி சொல்றான்னா, காஃபிர்களுக்கு தங்கத்திலும் வெள்ளியிலையும் நான் வீடு செஞ்சு கொடுத்திருப்பேன், ஏன்னா அவர்களுக்கு இங்க தானே சொர்க்கம். ஆனா சமூகம் வந்து ஒன்னாயிரும் அப்படின்றான். சமூகம் ஒன்னாகுதுன்னா என்னன்னா, முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, முஸ்லீம் அல்லாதவனா ஆயிடுவான். என்ன இவனுக்கு தங்கம் வெள்ளி, இப்போ வந்து ஒரு உலகத்திலே நம்பர் ஒன்னா இவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னவன்னா, முஸ்லீம் இல்லாதவன் தானே இருக்கிறான், அப்போ நம்ம ஏன் இப்படி இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அது வாங்கக்கூடாது, இது வாங்கக்கூடாது, இந்த பிசினஸ் ஏன் பண்ணக்கூடாது, இப்படின்லாம் மனிதனுக்கு சிந்தனை போகுது. அல்லாஹ் சொல்றான் இப்படிலாம் இவனுக்கு ஆயிரவானுங்கன்னு தெரியும் அல்லாஹ்வுக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான், தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் வீடு கட்டி கொடுத்துருப்பேன். கட்டி கொடுத்திருந்தா ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாம் அல்லாதவர்களாக ஆகி விடுவார்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நாம என்ன செய்யணும், காசு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், காசு வராமல் தடுக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அந்த நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனம் தான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா அப்படிங்க வரக்கூடிய வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, அல் உஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்ர் அப்படின்னு சொன்னா கஷ்டமான சோதனை, சரிங்களா? உஸ்ர் அப்படிங்கிறது சோதனை. அதுல இன்ன மஅ அல் உஸ்ரி யுஸ்ரா, யுஸ்ரா வந்து யுஸ்ரான்னு சொல்றான் அல்லாஹ், அல் உஸ்ரா அப்படின்றான். இன்ன மஅ அல் உஸ்ரி யுஸ்ரா. அடுத்தது என்ன சொல்றான், இன்ன மஅ அல் உஸ்ரி யுஸ்ரா. இதுல அல் அப்படின்னு போட்டு வந்தது அப்படின்னு சொன்னா முன்னாடி சொன்னதுதான் ரெண்டாவது, சரியா? அப்போ ஒரே ஒரு சோதனைக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு சோதனைக்கு 2 மடங்கு சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். ஒரு சோதனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு உசுர் வருது அப்படின்னு சொன்னா 2 யுசுர்கள், 2 விதமான நலவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கிறான். அப்ப நமக்கு எந்த விதமான சோதனை வந்தாலும் ஒரு முஃமின் என்பவன், இறை நம்பிக்கையாளன் மிகவும் நிம்மதி அடைவான். அவனுக்கு சோதனை வந்தாலும் அதிக நிம்மதி, ஏதோ 2 மடங்கு கிடைக்க போகுதுங்கிற நிம்மதி, அல்லது அவனுக்கு அருள் வந்தாலும் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு நிம்மதியாக இருப்பான். அதை நாம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முஸ்லிம் என்பவன் அவனுக்கு வரக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை அல்லது நல்ல சூழ்நிலையின் போது நடுநிலையாக இருப்பான் அப்படிங்கிறத நாம சொன்னோம். இதுல மிக முக்கியமான ஒன்று தான், யாரையும் வந்து குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இது வந்து இறை நம்பிக்கையாளர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பண்பு. இதை நாம பெரும்பாலானவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறனாலும் நல்லெண்ணம் கொள்றது அப்படிங்கிறது வந்து முஃமின்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்பு. எந்த அளவுக்கு, ஒரு சஹாபி இடத்துல ஒரு மனிதர் போய் கேட்கிறாரு, உங்களுடைய விஷயத்துல நீங்கள் பணக்காரராக இருக்கக்கூடிய நேரத்துல, உங்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய குடும்பக்காரங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா உங்களிடத்துல வர்றாங்க, வந்து உங்களிடத்துல இருந்து பொருட்களை எடுத்து கொள்றாங்க, பேசிக்கிறாங்க, நல்ல அழகா நடந்து கொள்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஆனா நீங்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடிய நேரத்துல யாருமே உங்களை கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இடத்துல சொல்லப்படுது. இதே மாதிரி நம்மகிட்டையும் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வசதியா இருக்கும்போது வரான், ஏழையா இருக்கும்போது ஒருத்தன் வரமாட்டேங்கான், பைசா இருந்தாதான் இது அப்படின்னு சொல்லி இப்படி நம்மளும் சொல்லுவோம். இதே போல அந்த சஹாபி இடத்துல சொல்லப்பட்டது. அந்த சஹாபியுடைய நல்லெண்ணத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, இவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இவர்கள் தான் சிறந்த. அவர்கள் கேட்காங்க ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, சஹாபி, இவர்கள் ஏன் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, நான் என்னிடத்தில் இல்லாத போது என்னை சிரமப்படுத்தக்கூடாது என்று என்னிடத்தில் அவர்கள் வருவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய ஒரு நல்லெண்ணம். இது கஷ்டம், நம்மள்கிட்ட வர்றது இது ஒரு பெரிய ஒரு அமல், இது கஷ்டம். ஆனா இதுல வந்து நாங்க விரைகிறோம், இந்த பாவத்தை செய்யறதுக்கு விரைகிறோம். யாருக்கு மேல கெட்டெண்ணம் வருமோ அது வந்து சீக்கிரமா வருது நமக்கு. நல்லெண்ணம் அப்படிங்கிறத வர வைக்கிறதே கஷ்டம். ஆனால் சஹாபாக்களுக்கு அப்படி அல்ல, நல்லெண்ணத்தை தான் முதல்ல அவங்க கொண்டு வருவாங்க, கெட்டெண்ணத்தை வந்து தவிர்ப்பாங்க. அப்போ அது அல்லாஹ்வின் பக்கம் விரைவது. அல்லாஹ்வின் பக்கம் விரைவது என்று சொன்னால் அமல்களின் பக்கம் விரைவது. இதே மாதிரி நல்ல விஷயத்துல நாம என்ன செய்யணும், விரையணும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைந்தார்களோ, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சினாய் மலைக்கு அழைச்சான், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சான். அழைச்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னா, மக்களை கூட்டிட்டு வாங்க, மக்களோட நீங்க என்ன செய்யுங்க, சினாயினுடைய மலைக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹாரூன்கிட்ட சொல்றாங்க, நீ மக்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு நீ வா, நான் முதல்ல போறேன் அப்படின்றாங்க. இதுதான் விரைகிறது, அல்லாஹ்வின் பக்கம் விரைவது. அப்போ அல்லாஹ் கேட்கிற அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், வமா ஆஜலக அன் கௌமிக யா மூசா, நீங்க வந்து இவ்வளவு அவசரப்பட்டு வருவது எதுக்கு அப்படின்னு கேட்கிறான். கௌமை விட்டுட்டு, உங்களுடைய கூட்டத்தை விட்டுட்டு இவ்வளவு அவசரமா நீங்க விரைஞ்சு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்த கேட்கிறான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹும் உலாய் அலா அஸரி, இந்த வந்துட்டு இருக்காங்க யா அல்லாஹ் அப்படி சொல்றாரு. ஹும் உலாய் அலா அஸரி, இந்த வந்துட்டு இருக்காங்க, என்ன பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நான் ஏன் நேரமா வந்தேன்னு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, வ அஜில்து இலைக ரப்பி லி தர்தா, நான் ஏன் வந்தேன் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய திருப்தியை நாடி நான் வந்தேன் அப்படின்றார் மூசா.
யா நீ என்னை கூப்பிட்ட, நான் என்ன செய்தேன், அவர்கள் வருவாங்க, நான் உன்னுடைய திருப்தியை நாடி நான் வந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு மினிஸ்டரோ அல்லது சவுதியினுடைய பிரின்ஸோ நம்மளை அழைச்சார், ஒரு 5 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சா 4 பேர் வர்றது இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு சொல்லி போவோமா இல்லையா? வருவான், அவன் வரட்டும், நான் ஃபர்ஸ்ட் போறேன், நமக்கு பெனிஃபிட்டுக்கா. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக போறாங்க? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி போறாங்க. இப்போ அல்லாஹ்வை நாம நாடி போக முடியுமா? முடியாது. எப்போ நாடி போகலாம்? சஜிதாவில். அல்லாஹ் எப்போல்லாம் பள்ளிவாசல்ல ஹய்யால சலா என்று அழைக்கப்படுதோ, ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாங்க அப்படின்னு. ஹய்யால சலான்னு என்ன? தொழுகையின் பக்கம் வா. ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வா. வெற்றி எங்க இருக்கு? நாங்கள் வெற்றியை வேற எங்கேயெல்லாமோ தேடுறோம், மனிதர்களிடத்துல தேடுறோம் அல்லது மற்ற நாடுகளிடத்துல தேடுறோம். வெற்றி என்பது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா தொழுகையில. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எங்க இருக்குன்னு சொன்னா சஜிதாவில். அப்போ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அப்போ இதுதான் என்ன? அல்லாஹின் பக்கம் விரைந்து செல்வது. எந்த நலவாக இருந்தாலும் சரி, நான் முதலில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் தான் யார்? முஸ்லீம். பிறர் என்ன நினைக்கிறாங்களோ, பிறர் எப்படி இருக்கிறாங்களோ, இதைத்தான் நாங்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்துகிறோமே தவிர, ஒரு முஃமின் எதை முன்னிலைப்படுத்துவான்? என்னுடைய சூழல், நான் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா முன்னிலைப்படுத்துவான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இது மற்ற சமூகத்திலையும் இருக்கு. ஆனா முஸ்லிம்கள் ஒரு பிரச்சனையை எப்படி நாங்கள் கையாளணும், நண்பர்கள் நம்மளுடைய சமூகத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நாங்கள் கையாளணும் அப்படிங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அபூபக்கர், உமர் 2 பெரிய கலீஃபாக்கள். இவர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே, ரசூலா இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. ஏற்படக்கூடிய நேரத்தில் அப்படியே பேச்சு அதிகரிச்சு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நல்ல கோவம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல கோவப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போறாங்க, பேசாம போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல. இப்போ அபூபக்கர் என்ன செய்யறாரு? பின்னாலேயே போறாரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே போறாரு வீடு வரைக்கும். வீட்டுக்கு போன உடனே வீட்டில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி கதவை சாத்திட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அப்படியே கவலையோடையே வேற எங்க போறதுன்னு தெரியாம அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போறாங்க. அங்க அபூ தர்தா அவங்க தான் அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க புகாரில. இப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் வந்தாரு. வந்த உடனே அவர் சலாம் சொன்னாரு, உட்கார்ந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த உடனே கேட்டாங்க, என்னாச்சு, உங்க தோழர் வாதாட்டிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சு, நான் போனேன் வீட்டுக்கு, அவர் முகத்தில் அடிக்கிற மாதிரி கதவை சாத்திட்டார், அவர் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு சண்டை, 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை. அப்போ உடனே உமர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தவறை உணர்ந்து அவங்க கதவை திறந்து வெளியே வராங்க. வெளியே பார்க்குறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் பார்த்தா ஆள் இல்லை. அப்போ வேற எங்கே இருப்பாரு? உடனே ரசூல்லா இடத்துல தான் போவார் அபூபக்கர் இடத்தை தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் உமரை பார்த்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவக்குது. தெரியுமே, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நம்ம அந்த இதில் கூட பார்த்துருந்தோம், எந்த ரியாக்ஷன்னாலும் உடனே காட்டிடும், கோவப்பட்டாலும் காட்டிடும், சிரிச்சாலும் காட்டிடும். இப்போ இந்த முகத்தினுடைய அந்த கடுமையை பார்த்தோன்னா அபூபக்கர் ரசூலுல்லாஹ் இடத்துல கெஞ்சுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அநீதி இழைத்தேன், நான் தான் முதலில் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இடத்துல கெஞ்சுறாங்க, எதுவும் திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. உடனே உமர் ரலியல்லாஹு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இடத்துல நேராக சொல்லாம எல்லா மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்றாங்க, என்னுடைய தோழரை விட்டு விட மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய தோழரை நீங்கள் விட்டு விடுவீர்களா, எனக்காக விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, நான் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை செய்த போது நீங்கள் எல்லோரும் என்னை கதபுத்த, நீங்கள் பொய்யன் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த மனிதர், என்னுடைய இந்த தோழர் சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர் என்று சொன்னார். அதற்காகவாவது எனக்காக இந்த தோழரை விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த சபையிலும் அவர்கள் இழிவுபடுத்தப்படவில்லை, சண்டை சச்சரவுகளில் யாருமே அவர்களோடு சண்டையிடவில்லை என்ற அந்த செய்தி அபூ தர்தா சொல்றாங்க. இந்த சண்டை நடந்துருச்சா, 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க, ஹலாஸ், ஓகே. ஆனா இவருடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மரணம் வரப்போகுது, இந்த உமரை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அபூபக்கர். இவ்வளவு சண்டை, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் கூட அபூபக்கர் என்ன செய்யறாரு? உமரை நியமிக்கிறார். சிலர் அபூபக்கர் இடத்துல கேட்குறாங்க, நீங்க யாரை விட்டுட்டு போறீங்கன்னு தெரியுதா, நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஷதீத், அதாவது கடுமையான ஒருத்தரை நீங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க, அவரால் பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் சொல்றாரு, நான் சிறந்தவரைத்தான் வைத்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ இதுதான் ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை வந்தா கூட இன்னும் அவர்களுடைய நட்பு அதிகமாகக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வை நாங்க பார்க்கலாம். அதே போல பிலால் ரலியல்லாஹு அவர்கள், நமக்கு தெரியும் கருப்பு அந்த அடிமையான பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அவர்களோட அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில பிலால் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அபூதர்தா சொல்லிட்டாங்க, இப்னு சௌதா அப்படின்னு. இப்னு சௌதானா கருப்பியினுடைய மகனே அப்படி. கருப்பியினுடைய மகனே நம்ம ஊர்ல திட்டுற மாதிரி, அப்போ உம்மாவை சொல்லி திட்டுறது, கருப்பியினுடைய மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிலால் என்ன செய்றாங்கன்னா நபியுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன திட்டாரு அப்படின்னு. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, இந்த மாதிரி அபூதர்தாவை அழைச்சி நீங்க இந்த மாதிரி திட்டுனீங்களா, உம்மாவை சொல்லி திட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, மௌனமா இருக்கிறார். அப்போ மௌனம் என்பது சம்மதம், ஆமா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க ஜாஹிலியத்தினுடைய வேலையை செஞ்சுட்டீங்க, அறியாமை காலத்து வேலையை நீங்க செய்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. இந்த சண்டைக்கு பிறகு இப்படி யாராவது திட்டுனா அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில முழிப்போமா? முஸ்லீமா இருந்தாலும் முழிக்க மாட்டோம். ஆனா அதற்கு பிறகு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்க பிலால் ரலியல்லாஹு அவர்களை கண்டாலும் மண்ணுல படுத்துருவாங்க. படுத்துக்கொண்டு கன்னத்தை தரையில வைப்பாங்க. வச்சுக்கிட்டு பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பிலாலே என்னுடைய கன்னத்துல ஏறி மிதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல பிலால் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, அவர்களை எழுப்பி தூக்கி நிப்பாட்டி அவர்களை முஆனகா செய்து விட்டு, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் சொல்லுவார், எனக்கு இது பரிகாரமாகட்டும் அப்படின்னு சொல்லுவார். பிலால் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கட்டிப்பிடித்து முஆனகா செய்வார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். இதுதான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்பு. இது ஈமானிய நட்பு. இது வேற யாராலையுமே, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாத வேற யாராலையும் இந்த நட்பை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதே போல் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுதலில் ஒரு முஸ்லிம், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பலமான ஒரு மனிதராக ஆக விரும்பினால் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுனீங்கன்னா பெரிய ஒரு பலமான மனிதராக நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த சூழல் ஏற்பட்டாலும் கூட ஒரு பதற்றம் இல்லாத ஒரு தன்மை இந்த முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்க விளங்கணும். அப்போ என்னன்னா, கிடைப்பது கிடைக்கும், ஆனா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வை பொறுத்து. அல்லாஹ் எப்போ தருவானோ அப்போ தருவான். உதாரணத்துக்கு நீங்க சின்ன வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மிளகு பஜ்ஜி இருக்கு, அல்லது போண்டாவா என்ன சொல்லுவீங்க, மிளகு பஜ்ஜி தானே சொல்லுவீங்க. மிளகு பஜ்ஜி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சின்ன பிள்ளையா இருந்தா அம்மா அப்பாட்ட கேட்போம், அதை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். அம்மா என்ன செய்வா, தரமாட்டேன்னு சொல்லுவா. நாங்க எடுத்து அதை சாப்பிட போனா என்ன செய்வாங்க, அடிச்சாவது அதை சாப்பிடாம எங்களை தடுப்பாங்க. ஆனா வளர்ந்ததற்கு பிறகு எங்களுக்கு சாப்பிடறதுக்கு அதை தருவாங்க அம்மா. அதே மிளகா பஜ்ஜை எங்களுக்கு சாப்பிட தருவாங்க. இப்போ இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும், இவனுக்கு இதை இப்போ கொடுத்தா நாசமா போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான், அல்லது அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நாங்கள் குழந்தைகள், நாங்கள் அறியாதவர்கள். அப்போ அல்லாஹ் எப்போ கொடுக்க நாடுகிறானோ அப்பொழுது கொடுப்பான். அப்போ அது சரியாக எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை முஸ்லீமுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில தான் என்ன செய்வான், வாழ்க்கையை நடத்துவான். ஒரு செய்தி நீங்க கூட, பிரபல்யமான ஒரு செய்தி, ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். ஒட்டகத்தை கட்டிட்டு தவக்குல் வைங்க அப்படி. இப்போ இது பலகீனமான செய்தின்னு சில பேர் சொல்றாங்க. ஷேக் அல்பானி ஹசன் தரத்துல சொல்றாங்க. இப்போ இந்த செய்தியை ஆதாரமான செய்தியாக எடுத்துக்கொண்டால் கூட, கயிறு எப்படி நம்பணும், அந்த ஹதீஸை கயிறு இருந்தா கயிறை கட்டிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, தவக்குல் வைங்க. கயிறு இல்லைன்னா தவக்குல் இல்லையா? கயிறு இல்லாவிட்டாலும் கூட தவக்குல் வைங்க. கயிறு இருந்தால் கட்டிவிட்டு தவக்குல், கயிறு இல்லை என்று சொன்னால் கயிறு இல்லாவிட்டாலும் தவக்குல். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடாக இருக்கணும். இப்போ எந்த வழியும் தெரியல, எனக்கு வேற வழியே தெரியல, இதை விட்டு தப்பிக்கவே முடியாது அல்லது முடியவே முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நேரத்துல அவனுக்கு அல்லாஹ்வின் மேல தவக்குல் வரும். இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு சகோதரி, கீழக்கரையிலேருந்து ஒரு சகோதரி, அவருடைய 1 மாத குழந்தை, சரிங்களா, 1 மாத குழந்தைக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ஹோல், சின்ன ஹோல் இல்லை பெரிய ஹோல், 1 மாத குழந்தை, 2 மாசத்துக்கு முன்னால. அப்போ ஸ்கேன் எடுக்கும்போது மருத்துவர்கள் சொன்னது, இந்த ஹோல் அடையாது, பெரிய ஹோல், இதுக்கு என்ன செஞ்சாலும் சர்ஜரி கூட பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஹோல், இது அடையாது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி துவா செஞ்சாங்க, தவக்குல் வச்சாங்க. இப்போ 2-3 நாளுக்கு முன்னால ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, அந்த ஓட்டை முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, எப்படி 0.01% அது அடைகிறதுக்கு, சரிங்களா, ஆனால் இந்த 2 மாசத்துல அந்த ஹோல் முழுமையாக அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்றாங்க. இப்போ இது ஒரு தவக்குல் தான். இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளன் அல்லாத வேற யாராலையுமே இதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கவே முடியாது. சயின்டிபிக் ரீசனாக ஏற்றுக்க முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், நம்பிக்கை வைப்பான் எளிதாக.
இதுவெல்லாம் பெரிய சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், அவனுடைய ஆச்சரியமான ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் இப்படிப்பட்ட தவக்குலை நாங்கள் வைப்பது. தவக்குள் வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னா முயற்சி செய்யாமலும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம், ஒரு காரணி இருக்கும். அந்த காரணத்தையும் நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் முயற்சி தவக்குள்னா என்னன்னா, முயற்சி செஞ்சு முடியாத கட்டத்தில் அல்லாஹ்வின் மேலே தவக்குள் வைக்கிறது. நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகளை செய்யணும், அதற்கு மேலாக அல்லாஹ்விடத்துல தவக்குள் வைக்கணும். இதுதான் என்ன, ஏன் உதாரணமா துவா இருக்குல்ல, துவா கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி கேட்போம்னா, எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கேட்போம். உதாரணமாக நாங்கள் கார் வேணும்னு துவா கேட்டிருப்போம், பைக் வேணும்னு துவா கேட்டிருப்போம், யாராவது ஏரோப்ளைன் வேணும்னு துவா கேட்டிருக்கோமா? எனக்கு ஒரு 2 ஃப்ளைட்டு வேணும், கப்பல் வேணும், ஒரு 2-3 கப்பல் வேணும் துவா கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா தெரியும் இது கிடைக்கிறது கஷ்டம் போலையே. இது தவக்குல் இல்லை. அது அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். எனக்கு ஒரு ஃப்ளைட்டு வேணும், அல்லாஹ் எப்படி கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வேணும். இப்படி நீங்கள் தவக்குல் வச்சு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தருவான், எந்த வழியிலையும் தருவான். அப்போ அந்த மாதிரி ஒரு தவக்குலை நாங்கள் அல்லாஹ்வில வளர்த்து கொள்ளணும். தவக்குல் என்ன செய்யணும், வளர்க்கணும். தவக்குலை கேட்டு செருப்புவார் அந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. செருப்புவார் அந்ததுக்கு யாராவது துவா செஞ்சிருக்கோமா? இது சல்லி மேட்ரு, இது 10 ரியால் கொடுத்தா நான் வாங்கிடுவேங்கிற மாதிரி நாம் நினைப்போம். ஆனால் அதுக்கு கூட முடியாத சூழல் ஏற்படும். பெரிய பெரிய பணக்காரர்கள் சுனாமி வந்தப்போ சொத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, எல்லாம் போச்சு. அப்போது செருப்பு வார அந்தா கூட உடனே என்ன செய்யணும்னா, யாரெல்லாம் எனக்கு ஒரு புதிய செருப்பு வேணும், யாரெல்லாம் எனக்கு தந்துரு, யாரெல்லாம் இப்படி கேட்டு பாருங்க. இப்படி எல்லா துவாக்கள்லையும் நாங்கள் அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிற நேரத்தில் அந்த தவக்குலை என்ன செய்யலாம், வளர்த்து கொள்ளலாம். அப்போ இது ஒரு விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்குமே தவக்குல் தான். அல்லாஹ் மேலே பெரிய ஒரு தவக்குல். அவங்க பிறந்த உடனேயே அந்த காலகட்டம் எப்படி அப்படின்னு சொன்னால், ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை பார்த்து கொள்கிற காலம். பிறந்தாங்க, உம்மாட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பிள்ளைய காப்பாற்றணுமா, ஆற்றுல கட்டி விடுங்க. ஏதாவது அறிவுக்கு பிறந்துதா, பிள்ளைய ஆற்றுல கட்டி விட்டா செத்து தான் போகும். அப்போ அவங்க அது தவக்குல், உம்மாவுடைய தவக்குல். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அனுப்புகிறாங்க. அந்த புள்ள ஃபிரௌனுடைய மாளிகையில் வளருது. ஆண் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் யார் ஆண் குழந்தைகளை கண்டா கொல்லுவானோ அந்த மாளிகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாரு, ராஜ பரம்பரையாக வளர்றாரு. வளர்ந்து கடைசியில் ஃபிரௌனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த கூட இருந்த மக்களும், மூசாவும் கூட இருந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுத்துக்கோ, அது எல்லாம் அந்த உலகத்துக்கு தான், மறுமையில் நாங்கள் தான் வெற்றியாளர்கள் சொன்ன அந்த முஸ்லீம்கள் கூட கடலுக்கு முன்னால் போய் நின்னோன்னு என்ன சொன்னாங்க, சரியாக மாட்டிக்கிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த தவக்குல் தான் நமக்கு இருக்கணும். அந்த மக்களுக்கு இருந்த அந்த தவக்குல் இல்லை. கடலுக்கு முன்னால் போய் நின்ன உடனே வேற வழியே இல்லைங்கிறப்போ அங்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வழியை திறந்து வைப்பான்னு நம்புறது. இதே போல தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழலோ, முடியவே முடியாது அப்படி கடல் போல பிரச்சனைகள் நமக்கு முன்னால் நின்னாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவிய அதே அல்லாஹ் உயிரோடு இன்றும் இருக்கின்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியின் மேலே நம்பிக்கை வச்சாங்களா, அல்லாஹ் மேலே வச்சாங்களா? அதே தடி தான் பாம்பாக மாறிச்சு, எல்லாமே செஞ்சிச்சு. அதே தடியை அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த தடி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு, இந்த கயிறு நம்ம காப்பாற்றும் சொல்கிற சில பேர் இருப்பாங்க கயிறு கட்டி. அப்போ தடியின் மீது நம்பிக்கை வச்சாங்களா, அந்த தடிக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான், கடலை அடிங்க, கடல் பிளக்கும் அப்படின்னு சொன்னால் கடல் பிளந்தது. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த அந்த பெரிய ஒரு தவக்குல். இது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தவக்குல். நமக்கு ஒன்றுமே இருக்காத நேரத்திலையும் கூட அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய அந்த உள்ளம் நமக்கு வரணும். நம்ம படிச்சிருப்போம், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதாவது ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறத நாம சொல்லுவோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வமன் யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புக். அல்லாஹ்வின் மேல் யார் தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எந்த நேரத்துல எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நல்ல புயலுடைய ஒரு சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன். நல்ல புயலுடைய நேரத்துல, நடு இரவுல, நடு கடல்ல நாங்க மூழ்கி கொண்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வின் மேல தவக்குல் வைக்கணும், நாங்க வீடு போய் சேருவோம். இதுதான் பெரிய ஒரு தவக்குல், ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய தவக்குல். இது வேறு யாருக்கும் வராது. நீங்க நல்ல புரிந்து கொள்ளலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் பிறக்கிறாங்க. எகிப்தினுடைய பொருளாதார அந்த பொறுப்பில் உட்கார்றாங்க. இந்த உட்காரக்கூடிய நேரத்தில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி பார்த்தாங்கன்னா அவர்களுடைய எல்லா காரணங்களும் அதுக்கு சம்மந்தப்பட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்பது தெரியாது. பலஸ்தீனில் பிறக்கக்கூடிய நேரத்தில் அவர் கனவு கண்டது அங்கே பொறுப்பில் இருக்கிறதுக்காக. அவருடைய அண்ணமார் எல்லாரும் சேர்ந்து இவரை கொல்ல திட்டமிட்டது அவர் அங்கே இருக்கிறதுக்காக. அவருடைய அண்ணமார் எல்லாம் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல தூக்கி போட்டதும் அதற்காகத்தான்.
அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதும் அதற்காக, பிறகு அவர் சிறையில இருந்தாரு அதற்காக. இப்படி எல்லா சூழலும் அவர் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்க வேண்டிய நபி, அவரை வந்து விற்கிறாங்க. கிணத்துல இருந்து எடுத்துட்டு போய் ஒரு மார்க்கெட்ல தான் அவரை விற்கிறாங்க, சல்லி காசு விற்கிறாங்க. அப்போ அப்போ அவருக்கு வந்து மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், அப்படிதானே? அவர் எப்படிப்பட்ட ஆளு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்தார் போனதுல இருந்து. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த காரணங்களை எல்லாம் வைத்து தான் என்ன செஞ்சாங்க, கடைசியில அந்த பொருளாதார அமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. அல்லாஹ் எதற்காக அந்த இடத்துக்கு கொண்டு வரான் அப்படின்னா, கிணத்துல உழ வச்சு ஜெயில போட்டு அங்க போட்டு இங்க போட்டு எதற்கு கொண்டு வரான்னா, அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொறுப்புல ஏறாம இருந்திருந்தா அங்க இருக்கிற மக்கள் பட்டினியால இறந்திருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பட்டினியால, எகிப்துல பட்டினியால இறந்திருப்பாங்க. அப்ப அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை கண்ணியப்படுத்துவதற்காகவும் தான் புன்யாமின் போன்ற எல்லா சகோதரர்களையும் அங்க அழைச்சிட்டு வர்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் நடப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறான். இதே போல ஒரு முஃமின் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு திட்டம் தான் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொள்வான் என்பதை நாங்க விளங்கணும். அதே போல நோய் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நோய் ஏற்படுதுன்னு சொன்னா முஸ்லிமுக்கும் ஏற்படும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஏற்படும், இறை நம்பிக்கை அல்லாதவர்களுக்கும் ஏற்படும், கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு ஏற்படும். ஆனா இந்த நோயை வந்து முஸ்லிம்கள் பார்க்கக்கூடிய விதம் என்ன, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவன் பார்க்கக்கூடிய விதம் என்ன? ரெண்டு பேருக்கும் கஷ்டம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு. அவன் என்ன செய்வான், எனக்கு இந்த நோய் எப்படியாவது போகணும், இந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, கிருமியா இருக்குமோ ஏதோ, அல்லது டயட்டு சரியில்லை, எக்ஸசைஸ் பண்ணலை, அல்லது கிளைமேட் சேஞ்ச், இப்படி எல்லாம் சிந்திப்பான். ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி சிந்திப்பான், முதல்ல அவன் சிந்திப்பான், நம்ம செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது, பெரிய ஒரு நிம்மதி. அதே போல ரெண்டாவது, நம்மளுடைய தரஜா உயர்த்தப்படுது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு முஃமினுடைய கால் குத்தக்கூடிய முள் கூட அவனுடைய பாவத்தை மன்னிக்கும், ஒரு தரஜாவை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோய் ஏற்படக்கூடிய நேரத்துல இந்த நம்பிக்கை என்ன செய்யுது, ஒரு முஸ்லீமுக்கு வருது. அதே போல இன்னொன்னு நினைப்பான், பெரிய ஒரு சிரமம் நமக்கு வர இருந்துச்சு, ஆனா இந்த சிரமத்தின் மூலம் அல்லாஹ் அதை தடுத்து விட்டான் இப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவனாக இருப்பான். அப்போ கேட்டவொன்னு என்ன செய்வான், அல்ஹம்துலில்லாஹ், எப்படி இருக்கீங்க பாய் அப்படின்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஐசியூல இருந்தாலும் ஒரு முஃமின் என்ன செய்வான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவான். ஆனா அந்த வார்த்தை அங்கிருந்து வராது, இறை நம்பிக்கை இல்லாத மக்களிடத்துல இருந்து அந்த விஷயம் வராது. இப்போ இந்த நோய்க்கு புத்துணர்ச்சி கொடுப்பதே ஒரு பெரிய ஒரு மருந்து. சொல்லுவாங்கல்ல, அந்த பாம்பு கடிச்சு சாகிறவனோட பயத்துல சாகிறவன் அதிகம் அப்படின்னு சொல்லி, டக்குன்னு அந்த பிளட் எல்லாம் வந்து தலைக்கு ஏறி சுத்துருவான். இப்போ இந்த புத்துணர்ச்சி என்பது, நிம்மதி என்பது ஒரு முஃமினுக்கு தான் என்ன செய்யும், நோய் ஏற்பட்டாலும் ஏற்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே முஃமின்கள் அதை பார்த்து வளர்ந்தவர்கள். நீங்க பார்க்கலாம், டிப்ரெஷன்ல வந்து டைம் ஆச்சா, டிப்ரெஷன்ல வந்து சூசைடா பண்றவங்க இருக்காங்க இல்லையா, இது வந்து உலகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் சதவீதத்துல வந்து ரொம்ப கம்மி. 1,00,000 பேர் வச்சு இது பண்ணுவாங்க, 1,00,000 பேர் வச்சு பண்ணக்கூடிய இடத்துல மற்ற எல்லா சமூகமும் 9க்கு மேல இருக்கு, 9% மேல. முஸ்லிம்கள் சமூகம் மட்டும்தான் 3% இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து அவர்களுக்கு வருது நமக்கு வரல அப்படின்னு இல்லை. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்பது ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயம் ஏற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களுடைய வாழ்வு என்பது ஆச்சரியமானது அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின்களுடைய வாழ்வு என்பது ஆச்சரியமானது. ஏன் தெரியுமா, அவனுடைய எல்லா விஷயங்களுமே ஹைராக அமையும். அஜபன், அவனுடைய ஆச்சரியமானது, அவனுடைய குல்லு ஹைரன், எல்லாமே நலவாக அமையும். ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவன் என்ன செய்யறான்னா சபுர் செய்கிறான், அவனுக்கு ஏதாவது நலவு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறான். இந்த சபுரும் சுக்ரும் தான் ஒரு முஃமினுடைய வாழ்வாக இருக்கும். இதனால் தான் அவனுடைய வாழ்வு ஆச்சரியமானது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹ்வை யார் அஞ்சு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து வைப்பான். மஹ்ரஜ் நம்ம கேள்வி, எக்ஸிட், எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் ஒரு எக்ஸிட்டை அவனுக்கு காட்டுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அது ஒரு சம்பவம். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாப்பா அப்துல்லா, அவர் வந்து மரணிக்கக்கூடிய நேரத்துல அவர்கிட்ட பையன்கிட்ட சொன்னாரு, நான் விட்டுட்டு போறதுலேயே பெருமதியான ஒரு செல்வமாக உன்னைத்தான் நினைக்கிறேன், நீ என்ன செய், என்னுடைய கடன்களை அடைத்து விடு, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, 9 சகோதரிகள், அந்த 9 சகோதரிகளோடும் நல்ல முறையில் நடந்து கொள் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றாரு. சொல்றாரு, உஹது போர்ல நான் கலந்துக்க போறேன், நான் அந்த போர்ல மரணிப்பேன் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த போர்ல அவங்க மரணிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய கடன் வந்து நிறைய. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஈச்ச மரம் தான், தோட்டம் தான் இருக்கு, கடனை அடைக்கணும்னு சொன்னா வருஷ கணக்கு ஆகும், எவ்வளவு வருஷம் ஆனாலும் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்னோட வாங்க, கடன்காரங்க அத்துமீறக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போறாங்க, துவா செய்யறாங்க. அங்க போய் அந்த படையல் வச்சிருக்கு, கூச்சி வச்சிருக்காங்க கொஞ்சம், அந்த படையலுக்கு பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. சொன்னாங்க, எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து எல்லாரையும் கூப்பிடுங்க, யாரெல்லாம் கடன் வாங்கியிருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் அழையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் வந்தாங்க.
ரசூலுல்லாஹி துவாவிற்கு பிறகு நபி அவர்கள் எடுத்து 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 கொடுத்தாங்க. எல்லா கடன்காரர்களுடைய கடனும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சாங்க. பலன்கள் எவ்வளோ இருந்துச்சோ அது அப்படியே இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஒரு மூஜிசா, ரசூலுல்லாஹி மூஜிசா. ஆனால் இது அல்லாஹ் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பானா இல்லை, நம்பிக்கை கொண்ட எல்லா முஸ்லிம்களுக்கும் அவர்கள் துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை வந்து ஒரு முஃமினுடைய பெரிய ஒரு நம்பிக்கை. அப்போது இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிஞ்சால் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மி இந்தல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.